நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது குண்டடை. அதாவது கடாயில் செய்கிறதுனால இதை நம்ம குண்டடைன்னு சொல்கிறோம். அடையிலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று தோசை அடை, அதாவது தோசைக்கல்லில் செய்கிறது வந்து தோசை அடைன்னு சொல்லுவோம். இது வந்து கடாயில் செய்கிறதுனால கடாய் அடைன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து 2 பங்கு அரிசிக்கு வந்து ஒரே ஒரு பங்கு மட்டும் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இன்னொன்று என்னன்னா, தனியாக வந்து நம்ம இதை வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, வரமிளகாய் வந்து தனியாக எண்ணெயில் வதக்கி இது கூட மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 டம்ளர் அரிசி. அதாவது நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். தண்ணியில் நான் வந்து ஒரு 3 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு. இதை தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு ஆயில். இதுக்கு என்னென்ன போடணுன்னா, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், வரமிளகாய் வந்து நீங்கள் இதுக்கு வந்து 6-7 போடலாம். இந்த மிளகாயில் காரம் இருக்கிறதுனால நான் 4 போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. அதாவது இது வந்து என்னென்னா பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி வந்து மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு, இதை வந்து கடலைப்பருப்பு வந்து நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது. இதை வந்து கரகரன்னு அரைச்சிக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசி வந்து ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிட்டோம். பருப்பை வந்து நம்ம கொஞ்சம் கொரகொரன்னு. இந்த அடை வந்து என்னென்னா ரொம்ப திக்காக இந்த பதத்தில் தான் இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. தோசை அடை வந்து வேறு, இந்த அடை வந்து வேறு. முழு பருப்பாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் வந்து நிறையா தான் நம்ம ஊற்றணும். அப்போ தான் வந்து அந்த அடை வந்து நல்லா வேகும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஆயில் காஞ்சதுன்னையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 2யுமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போவே நம்ம கையோட மிளகாய், ரெட் சில்லி, சீரகம், பெருங்காயம், மிளகு எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம இந்த இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதில் கொட்டிட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடை சுடலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி, ஒரு அரை கரண்டி இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இன்னும் உள்ளெல்லாம் வேகணுங்கிறதுனால இப்போ வந்து நம்ம கடாய் வந்து மூடி வச்சிடணும். இது வந்து மினிமம் வந்து 5 minutes வந்து மூடி வச்சுக்கணும். குக்கிங் டைம் வந்து நம்ம பார்த்துக்கணும். மேலே நல்லா அந்த கலர் மாதிரி வெந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து திருப்பி போடணும். இப்போது டைம் ஆகிடுச்சு, பார்க்கலாம். இந்த மாதிரி வரும். இது மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சுன்னா இந்த இடம் மட்டும் வேகலை, திருப்பி போட்டால் வெந்துடும். இதை வந்து நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா போதும். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பார்க்கலாம் அடை வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வரப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் குண்டடை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க.
கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.